சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் படகில் தப்பிச் சென்ற செவ்வந்தி ஐரோப்பிய நாட்டுக்கு செல்ல திட்டமிட்டமை அம்பலம். மனுஷ நாணயக்கார கைது, இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் மோசடி. அர்ச்சுனாவை பகிரங்க விவாதத்துக்கு அளித்த சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர். யாழ் இளைஞர்கள் தொடர்பான அவதூறு கருத்தை தொடர்ந்து அழைப்பு. புலம்பெயர்ந்தோர் நலனுக்காக சேவை செய்யும் அனுர அரசு, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. சீனாவை தொடர்ந்து நாளை இந்தியா செல்லும் கருணி, மோடியை சந்திக்கவும் திட்டம். பிரான்ஸ் அரசாங்கம் கவிழும் நிலை, நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால் அச்சம். இனி விரிவான செய்திகள். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் சுமார் 3 வாரங்கள் தங்கியிருந்த அவர் நேபாளத்திற்கு சென்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தலைமறைவாகியிருந்த இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் பின்னர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை நேபாள ஊடகங்கள் தற்போது வெளியிட்டுள்ளன. இசாரா செவ்வந்தி வீரசிங்க, ஜீவதாசன் கனகராசா, தசி நந்தகுமார், தினேஷ் தியாமந்தடி சில்வா, கென்னடி பஸ்தியாம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிசாந்தகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஜேகேபா என்ற நபரின் உதவியுடன் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செவ்வந்தி கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி கொழும்பை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பல நாட்களாக மறைந்திருந்தார். மதுகம பகுதிக்கும் அங்கிருந்து மித்தனிய பகுதிக்கும் சென்று பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருந்துள்ளார். மித்தனிய பகுதியில் இருந்து ஜேகேபா என்ற நபர் பாதுகாப்பாக யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். இசாரா செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜேகேபா என்ற நபர் படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருந்தார். இந்தியாவுக்கு தப்பி செல்ல சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் செலவிட்டதாக கூறப்படுகின்றது. அவர் கிட்டத்தட்ட 3 வாரங்கள் தங்கி நேபாளத்தை அடைய பல்வேறு வழிகள் வழியாக பேருந்து மற்றும் தொடருந்தில் பயணம் செய்துள்ளார். இந்த நிலையில் ஜேகேபாய் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பின்னர் இசாரா செவ்வந்தியின் இருப்பிடத்தை சரியாக அடையாளம் கண்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் நேபாள காவல்துறையுடன் உதவியுடன் அவரை கைது செய்தனர். நேபாள காவல்துறையைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவரின் உதவியுடன் இசாரா செவ்வந்தியை கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கெகல்பத்ர பத்தேமவின் போதைப்பொருள் வலையமைப்பிலும் பாதாளகுல கும்பலின் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் மற்றும் ஒரு பெண் பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் நேபாளத்தின் காத்மண்டுவில் வேறொரு இடத்தில் பதுங்கியிருந்த 3 குற்றவாளிகளையும் அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் சாவகச்சேரியைச் சேர்ந்த தசி என்ற பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இசாரா செவ்வந்தியைப் போலவே தோற்றத்தை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இசாரா செவ்வந்தி தனது புகைப்படங்கள் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சீட்டை பெற்று குறித்த தமிழ் பெண்ணின் பெயரில் ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. கெகல்பத்ர பத்தேமவின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேக நபரான ஜேகேபா இதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்க முன்வந்துள்ளார். இந்தோனேசியாவில் கெகல்பத்ர பத்தேம மற்றும் பாதாளகுல கும்பல் கைது செய்யப்பட்ட பிறகு இசாரா செவ்வந்தியின் அனைத்து திட்டங்களும் முறியடிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல் நிலையம் அமைந்துள்ள காணி அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி இன்று நீதிமன்றத்தின் மூலம் அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் ராசவீதியில் அமைந்துள்ள கோப்பாய் காவல் நிலைய காணி பல வருடங்களாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது. காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அதற்கு பலன் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான 9 உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். குறித்த வழக்கு கடந்த 6 ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்போது பொதுமக்களின் காணியிலிருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டுமென்று மாவட்ட நீதிபதி
சி சதீஸ்வரன் உத்தரவிட்டார். எனினும் 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை காவல்துறையினர் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ள காவல்துறையினரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளித்துள்ளனர். இதேவேளை கோப்பாய் காவல் நிலையத்தை உரும்பிராய் பகுதிக்கு மாற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று அங்கு தமிழ் இளைஞர்களை கொச்சப்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரை யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சினையின் போது அர்ச்சுனாவிற்கு ஆதரவு வழங்கியவருமான ஞானப்பிரகாசம் கிஷோர் சவால் விடுத்துள்ளார். எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையிலே வெளிநாட்டிலே ஜூவனிலே நின்று கொண்டு அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. குறிப்பாக அவர் அங்கே நின்று கொண்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லோரும் குடு அடிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்து. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் யாழ்ப்பாண இளைஞர்களை ஒரு அவமதிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய ஒவ்வொரு இளைஞர்களையும் யாழ்ப்பாண இளைஞர்களை அவர் அவமதிக்கும் முகமாக அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும். நான் தவறுதலாக நான் மதுபோதையிலே அந்த கருத்தை தெரிவித்து விட்டேன் என்று அவர் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். யாழ்ப்பாண இளைஞர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் போதைப் பொருள் எத்தனை வீதமானவர்கள் பாவிக்கின்றார்கள், எத்தனை பேர் போதைப் பொருளுக்கு அடிமையான என்ற ஒரு விவரம் அவரிடம் இருக்கின்றதா? எழுந்தமானமாக அவர் வளமையாகவே அவர் கதைப்பதால்தான் எழுந்தமானமாக தன்னுடைய வாய்க்கு வந்ததை அவர் பேசுவது வளமை. அதை போல எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களை அவமதிக்கும் பேசின விடயத்தை நான் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கின்றேன். அவர் இதற்கு பகிரங்கமாக எங்களது யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக இந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதையும் விடுத்து வெக்கக்கேடு என்னென்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் அவர் என்னென்னு சொல்வது, அவர் தன்னுடைய ஆதாரங்களை பல மாதங்கள் செலவழித்து ஆதாரங்கள் சேகரித்தார் சொல்லுகின்றார்கள். நாங்கள் நினைத்தோம் ஏதோ எங்களுடைய தமிழின படுகொலைக்கு எதிரான ஆதாரங்களை அவர் வைத்திருக்கின்றார்களோ என்று சொல்லி யோசித்தால் தனக்கு எதிராக போடப்பட்ட 25 வழக்குக்கும் எதிரான ஆதாரங்களை வைத்துக் கொண்டு தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு பாதுகாப்பு இல்லை, தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை அவர் பாவித்திருக்கின்றார். புலம்பெயர்ந்தோர் மற்றும் வேறு சில குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கம் மிகவும் இழிவான முறையில் அரசியல் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை நாமல் ராஜபக்ச எச்சரித்ததுடன் இதுவரை சொன்ன பொய்கள் போதுமென்றும் கூறியுள்ளார். அரசாங்கம் தொடர்ந்து நேர்மையற்ற முறையில் செயல்பட்டால் நாடாளுமன்றத்தில் எத்தனை திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அல்லது எத்தனை அமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்று அவர் கூறினார். இருப்பினும் இலங்கையின் நீதித்துறை இன்னும் சுதந்திரமாக செயல்படுவதை காண்பது ஊக்கமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதியின் பிணை பரிசீலனை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி காவல்துறை மற்றும் சிஐடி எவ்வாறு முறையற்ற முறையில் நடந்து கொண்டன என்பதை வெளிப்படுத்தியதாக கூறினார். தற்போது சிஐடியின் பொய்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஸ்ரீலங்கா காவல்துறை அவமரியாதை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நேர்மையான காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட தீங்கு மிகவும் கடுமையானது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிக்க இன்று காலை அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் பதிவு செய்ய மனுச நாணயக்கார இன்று அழைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு மனுச நாணயக்கார சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் இன்று வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அழைக்கப்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
சீனாவிற்கான பயணத்தை நிறைவு செய்து இன்று நாடு திரும்பிய ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய நாளை முதல் 18ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். தனது பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உயர்மட்ட பிரமுகர்களுடன் சந்திப்புகளை மேற்கொள்ளவுள்ளார். 17ஆம் தேதி NDTV மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள NDTV உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்தல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்றவுள்ளார். வடமாகாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று 3வது நாளாகவும் தொடர் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் தாம் ஈடுபடப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது அடிமை சேவகம் புரியும் தொழிலாக ஆசிரியத்தை மாற்றாதே, நிறுத்து அரசியல் தலையீட்டை நிறுத்து, வடமாகாண கல்வி அமைச்சே உனது மோசடிகளால் குடும்பங்களை சிதைக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 4626 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பில் 19 பேரும், சந்தேகத்தின் பேரில் 601 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 242 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 22 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 18 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3564 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்தந்த மாவட்டங்களில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என விஜய் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 41 பேரின் படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பிரான்சில் தனது அரசாங்கத்தை காப்பாற்ற மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்ட செபஸ்டியன் லெகோர்னு சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தத்தை இடைநிறுத்துவதாக அறிவித்த போதிலும் அரசாங்கம் கவிழும் வாய்ப்புகள் நிலவுகின்றன. அரசு தலைவர் இமானுவேல் மாக்ரன் கடந்த 2023 கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்தை 2027 வரை முடக்கி வைப்பதாக பிரதமர் நேற்று அறிவித்தமை சோசலிச கட்சி உட்பட சில எதிர்க்கட்சிகளை திருப்திப்படுத்தியுள்ளது. எனினும் அநேகமாக இன்றிரவு அல்லது நாளை இடம்பெறக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்களிப்பில் தீவிர இடதுசாரிகளும் தேசிய பேரணி போன்ற தீவிர வலதுசாரிகளும் ஆதரவாக வாக்களிக்கலாம் என்பதால் அரசாங்கம் கவிழும் அச்சநிலை நீடித்துள்ளது. ஏற்கனவே அரசாங்கத்துக்கு எதிராக 2 நம்பிக்கையில்லா பிரேரணை தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இவை விரைவில் நாடாளுமன்றத்துக்கு வரவுள்ளதால் இன்னொரு ஆட்சி கலைப்புக்கான அபாயம் ஏற்பட்டுள்ளது. இப்போதைக்கு லெகோர்னு அரசாங்கத்தின் மீதான இந்த நம்பிக்கையில்லா நிர்வாகத்துக்கு ஆதரவாக எந்தெந்த தரப்பு ஆதரிக்கும் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இருந்தாலும் சோசலிச கட்சி உட்பட சில எதிர்க்கட்சிகள் தாம் அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராக இல்லை என குறிப்பிட்டுள்ளமையினால் அரசாங்கம் தப்பி பிழைக்கக்கூடும். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அதற்கு 289 வாக்குகளின் பெரும்பான்மை பலம் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு இந்த தீர்மானத்தை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மொத்தம் 265 உறுப்பினர்கள் உள்ளதனால் பிரேரணையை நிறைவேற்ற தேவையான 289 வாக்குகள் கிட்டுமா என்பதுதான் இப்போதுள்ள வினாவாகும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இருந்து படகில் தப்பிச் சென்ற செவ்வந்தி ஐரோப்பிய நாட்டுக்கு செல்ல திட்டமிட்டமை அம்பலம். மனுஷ நாணயக்கார கைது, இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் மோசடி. அர்ச்சுனாவை பகிரங்க விவாதத்துக்கு அளித்த சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர். யாழ் இளைஞர்கள் தொடர்பான அவதூறு கருத்தை தொடர்ந்து அழைப்பு. புலம்பெயர்ந்தோர் நலனுக்காக சேவை செய்யும் அனுர அரசு, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. சீனாவை தொடர்ந்து நாளை இந்தியா செல்லும் ஹருணி, மோடியை சந்திக்கவும் திட்டம். பிரான்ஸ் அரசாங்கம் கவிழும் நிலை, நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால் அச்சம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.